ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு நடிகையர் திலகம் சாவித்ரி. நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரை பயணத்தை பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நிகழ்ச்சியிலையும் உங்களுக்காகவே இன்னும் பல அற்புதமான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். தமிழ் சினிமாவில் சில படங்கள், சில பாடல்கள் குறிப்பிட்ட நாளை குறிக்கும் அல்லது போற்றும் அடையாளமாக இருக்கும். அந்த வகையில் பூஜை விடுமுறை நாட்கள் எனப்படும் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை தினங்களில் டிவி சேனல்களில் கட்டாயம் இடம்பெறும் படம் சரஸ்வதி சபதம். செல்ஃபோனில் படம் பார்க்கும் இன்றைய இளம் தலைமுறையினருக்கு ஒளிச்சித்திரம் பற்றி அவ்வளவா தெரிஞ்சிருக்காது. ஒளிச்சித்திரம் அப்படின்னா ஒரு சினிமாவின் கதை வசனத்தை அப்படியே ஆடியோவாக மட்டும் கேட்பது. சினிமாவை தியேட்டரை தாண்டி மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தது பாடல்களும் ஒளிச்சித்திரமும் தான். ஒரு காலத்தில் பாடல்களுக்கு நிகராக ஒளிச்சித்திரமும் வீதிதோறும் ஒலித்து கொண்டு இருந்துச்சு. வெளிவருகிற எல்லா படங்களுக்கும் ஒளிச்சித்திரம் வந்துடாது. குறிப்பாக வசனங்கள் மிகப்பெரிய வெற்றியடைந்த படங்களுக்கு மட்டுமே ஒளிச்சித்திரம் ரெக்கார்டுகள் வெளிவரும். ஆரம்பத்தில் ஒரு இசைத்தட்டின் ஒரு பக்கத்தில் ஒரு பாடல் மட்டுமே இருக்கும். 2 பக்கமும் சேர்த்து 2 பாடல்கள் இருக்கும். ஒரு படத்திற்கு 4-5 இசைத்தட்டுகள் வரும். பிற்காலத்தில் எல்பி ரெக்கார்டுகள் அப்படின்னு பெரிய சைஸ் ரெக்கார்டுகளில் ஒரு பக்கத்தில் 4 பாடல்கள் வரை இடம்பெற்றுச்சு. எல்பி ரெக்கார்டுகளில் பாடல்கள் வருவதற்கு முன்னாடி ஒளிச்சித்திரம் தான் வெளிவந்துச்சு. 3 மணி நேர படத்தை 1 மணி நேர ஒளிச்சித்திரமாக மாற்றி கொடுப்பதே ஒரு பணிதான். அந்த வேலையை அந்த நாட்களில் படத்தின் எடிட்டரும் ஒளிப்பதிவாளரும் இணைந்து தான் செஞ்சுருக்காங்க. சிவாஜியின் படங்கள் தான் அதிக அளவில் ஒளிச்சித்திரமாக வெளிவந்தது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரின் படங்களில் தான் வசனங்களுக்கு பெரிதும் முக்கியத்துவம் இருந்துச்சு. அதுவுமின்றி சிவாஜியின் சிம்ம குரலை கேட்பதென்றாலே தமிழக மக்களுக்கு அவ்வளவு ஆர்வம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். எம்ஜிஆர் படங்களில் காட்சிகளுக்கும் பாடல்களுக்கும் முக்கியத்துவம் இருந்துச்சு. குறிப்பாக சண்டை காட்சிகள் அதிகமாக இடம்பெறும். அதனால் எம்ஜிஆர் படங்களை ஒளிச்சித்திரமாக மாற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப கடினம். அவற்றை திரையில் பார்த்து தான் ரசிக்க முடியும். ஒளிச்சித்திரத்தில் சாதனை படைத்த திரைப்படம் அப்படின்னா திருவிளையாடல் திரைப்படம் தான். அதுக்கு அடுத்த இடம் சரஸ்வதி சபதம் திரைப்படத்துக்கு கிடைச்சிது. கோயில் திருவிழாக்களில் இந்த 2 படங்களின் ஒளிச்சித்திரத்தையும் ஒளிபரப்புவது ஒரு பக்தி இயக்கமாகவே நடத்தியிருக்காங்க. இந்த சரஸ்வதி சபதம் திரைப்படத்துக்கு பின்னணியில் பல சுவாரஸ்யமான செய்திகள்லாம் இருக்குது. அதில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுமை பித்தன் எழுதிய கதையை தழுவிதான் இந்த படத்தை ஏபி நாகராஜன் இயக்கியிருக்காரு அப்படின்னு அன்றைய காலத்தில் நிறைய பத்திரிகைகள்லாம் சொல்லியிருந்தாங்க. அதற்கேற்ப படத்தில் கதை என்று யாருடைய பெயருமே இடம்பெறாது. திரைக்கதை, வசனம், இயக்கம் என ஏபி நாகராஜனுடைய பெயர் இருக்கும். ஆனால் கதை என்று யாருடைய பெயருமே மென்ஷன் பண்ணலை. சரஸ்வதி சபதம் திரைப்படத்தில் அமைந்த இன்னொரு ஃபென்டாஸ்டிக்கான பாடல் தான் தெய்வம் இருப்பது எங்கே அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். டி.எம். சௌந்தரராஜனுடைய அற்புதமான குரலில் இந்த பாடல் காட்சியில் சிவாஜி கணேசன் ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருப்பார். திருவிளையாடல் திரைப்படத்துடைய வசனத்தை ரெக்கார்டு தேயிற அளவுக்கு தமிழகத்தில் ஓட்டி கொண்டிருந்த போது சரஸ்வதி சபதம் வெளியாகி திருவிளையாடலின் இடத்தை பிடிச்சிடுச்சு. அதன் பிறகு கல்யாணம், காது குத்து என்று எந்த நிகழ்விலும் சரஸ்வதி சபதம் கதை வசனத்தை ஒளிபரப்புவது ஒரு சடங்காகவே மாறிடுச்சு. தமிழ்நாட்டில் பலருக்கும் இந்த திரைப்படத்துடைய வசனங்கள் எல்லாம் மனப்பாடமே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். பல இடங்களில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பற்றி நடிகர் திலகம் சாவித்ரி புகழ்ந்து பேசியிருக்காங்க. நடிகர் திலகம் என்று போற்றப்படும் சிவாஜி கணேசனின் நடிப்பு திறமையை குறித்து நாம் தனியாக கூற வேண்டிய அவசியமே இல்லை. நடிப்புக்கென்றே ஒரு பல்கலைக்கழகமாக திகழ்ந்தவர் சிவாஜி கணேசன் என்பதை சினிமா ரசிகர்கள் பலரும் அறிவார்கள். ஆனால் சிவாஜி கணேசன் யானைகளின் பாஷையை அறிந்தவர் என்ற செய்தியை பலரும் அறிஞ்சிருக்க மாட்டாங்க. சிவாஜி கணேசன் கேரளாவில் இருந்தபோது யானைகளின் மொழியை கற்றுக்கொண்டாராம். சரஸ்வதி சபதம் திரைப்படத்துடைய கிளைமேக்ஸ் காட்சியில் சிவாஜி கணேசனை யானை மிதிக்க வருவது போலவும் அந்த யானையிடம் சிவாஜி பல வசனங்கள் பேசி தன்னை மிதிப்பில் இருந்து தடுப்பது போலவும் அந்த காட்சி அமைஞ்சிருக்கும். அன்றைய காலகட்டங்களில் கிராஃபிக்ஸ் தொழில்நுட்பங்களில் அந்த அளவுக்கு பரிச்சயம் இல்லாத காலகட்டம் என்பதனால நிஜ யானையையே அந்த காட்சிக்கு பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த காட்சியை படமாக்குவதற்கு முன்பு யானையை வைத்து பயிற்சி அளிக்கப்பட்டது. சிவாஜியை போல ஒரு டம்மி பொம்மையை படுக்க வைத்து அதில் யானையை மிதிக்க சொன்னாங்க. யானை ஒரே அடியாக மிதிச்சிருச்சு. இந்த யானையை பயிற்சிவிக்க முடியாது என்று எண்ணிய இயக்குனர் ஏபி நாகராஜன், நாம் டம்மியை வைத்தே எடுத்து விடுவோம், நீங்கள் இந்த காட்சியில் நடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாராம். ஆனால் சிவாஜியோ, பரவாயில்ல,
யானை மிதித்து ஒருவேளை நான் இறந்து போனால் ஷூட்டிங்லேயே செத்தான் கணேசன் என்று பெயர் வரட்டும் அப்படின்னு சொன்னாராம். அதன் பிறகு அந்த காட்சி படமாக்கப்பட்ட போது நிஜமாகவே அந்த யானை மிதிக்க வந்தபோது யானையிடம் யானை பாஷை பேசியே அதை இயக்கினாராம். அந்த யானையும் சரியாக மிதிக்க போன காலை அப்படியே நிறுத்திவிட்டுச்சாம். இப்படி இந்த சரஸ்வதி சபதம் திரைப்படத்துக்கு பின்னணியில் பல சுவாரஸ்யமான செய்திகளை சாவித்ரி அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நடிகர் திலகம் சாவித்ரி நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நான் சொன்னேன். இதெல்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.